ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் பற்றி தான். நேச்சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் தேங்காய் எண்ணெய். இது ஒரு வேர்சடைலான ஒரு ப்ராடக்ட்டு. தேங்காய் எண்ணெய்ன்றது இது நம்ம குக்கிங்க்குமே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்கின் கேருக்குமே நிறைய விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கெலாம் நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த வெறும் ஒரு தேங்காய் எண்ணெயே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஸ்கின் கேருக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத செக்மெண்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகம், ஃபேஸ்க்கு எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நம்ம அது யூசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் வீடு கட்டும் போது நம்ம எப்படி கட்டுவோம்? ஒரு செங்கல் வைப்போம், அந்த 2 செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் வைப்போம், திரும்ப செங்கல் வைப்போம், சிமெண்ட் வைப்போம். இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துட்டு அப்படியே ஒரு ஃபர்மான ஒரு பில்டிங்கை உருவாக்குறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். இதே ப்ராசஸ் தான் நம்ம பாடியிலையும் நடக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ் தான் இந்த பிரிக் மாதிரி. அந்த 2 செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஃபேட்டு. ஸோ இந்த ஃபேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் அது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் கம்மியாகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 30 இயர்ஸ்லயே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க. சில பேர் 40, 50 இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நல்ல பளபளன்னு இருப்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல அந்த பாடியில இருக்க ஃபேட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கின் கேர் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய்ன்றது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏஜிங்காக ஆகுறத தள்ளி போடலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ஃபேஸ்க்கு. ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலுமே நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்போ இல்லை ஒரு பாடி வாஷ் போட்டு தான் நம்ம உடம்ப நல்லா வாஷ் பண்ணுறோம், குளிக்கிறது. ஸோ அந்த டைமில் நம்மளோட டர்ட்ஸு அந்த ஜெர்ம்ஸ் மட்டுமே நம்ம வாஷ் பண்ணுறது கிடையாது. நம்ம பாடியில் இருக்கிற அந்த நல்ல ஒரு ஃபேட்ஸையும் நம்ம உறிஞ்சி எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கின் உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின் சீக்கிரம் ரிங்கிள் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேருக்கு நடக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி ரிப் பண்ண ஆயில்ஸ் நம்மளுக்கு திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற அந்த மாய்ஸ்சரோட இது ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். ஏன்னா அதில் அகைன் நம்மளுக்கு கம்மி லெவல் ஆஃப் கோகோனட் ஆயில் தான் அதில் இருக்கும். நம்ம இதில் பியூர் வெறும் கோகோனட் ஆயில் தான் மாய்ஸ்சரைசராகவே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் எப்போவுமே ப்ளம்பாக பவுன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம் இல்லையா, கடையில் வாங்கின மாய்ஸ்சரைசர், அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், முடிஞ்சால் ஆர்கானிக்காக போகிறது கூட நல்லது தான், இல்லை கோல்ட் ப்ரெஸ்ஸாக போகிறது இன்னும் நல்லது. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நம்மளோட இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி சூடு வர மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. அதை நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இது அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபேஸ் ஆயிலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் நம்ம நல்ல சூடு வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்றோம் இல்லையா. அது நம்ம ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகிற ஆயில்ஸ் சிலது இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பெனிட்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். அதனால தான் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். பட் அகெயின் அதில் ஒரு சில பெர்சன்டேஜ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் தேங்காய் எண்ணெய் வெறும் முழு தேங்காய் எண்ணெயே மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய தான் செய்யும். இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சால் கூட உங்களுக்கு ஸ்கின் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதே தேங்காய் எண்ணெய் நம்ம கிளென்சராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் வேர்ல்டு ஃபுல்லாகவுமே பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த பொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜிங்கை ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸ் ஆக்கி விட்டுடும். ஸோ பொல்யூஷன்றது நம்மளோட ஸ்கின்ல அந்த போர்ஸாக இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாத்தையும் பொல்யூஷன் போய் கவர் பண்ணிடும். ஸோ இப்படி கவர் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக நடக்கிற அந்த ப்ராசஸ் ஸ்கின்னுக்கு அடியில் நடக்கிறது தடங்கள் வரும். இதனால நம்மளுக்கு சில டைம் பிரேக் அவுட்ஸ் வரும், ஆக்னி ப்ராப்ளம் வரும், சம்டைம்ஸ் இந்த ஸ்கின் ரேஷஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கிளென்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அகெயின் நம்ம கிளென்சர் நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோகோனட் ஆயிலே நம்ம ஒரு சூப்பர் கிளென்சராக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூனு, தேன் நல்ல சுத்தமான தேனாக இருக்கட்டும், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 10 ட்ராப்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான்.
இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு சூட் ஆகுறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. பட் காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ சும்மா கையில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து அகைன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் அவ்வளோ எடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டர்ட்ஸ் எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு வார்ம் வாட்டரில் ஜஸ்ட்டு பிளெயின் வாட்டர் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா டேம்ப் பண்ண ஒரு காட்டன் பேடோ இல்லை காட்டன் டவலோ எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அந்த காட்டன் பேடாக வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டர்ட் வந்து கொஞ்சம் அப்படியே டார்க்காக அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இப்படி நீங்கள் வந்து டபுள் கிளென்சராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளென்சர்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணலாம். காலையில் ஏஞ்சதும் இந்த தேங்காய் எண்ணெய் தேனை வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் தேனை வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஹிமாலயன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் தேன், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஸ்கின்ல போட்டுட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சர்க்குலர் மோஷன்லேயே நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாத்தையும் ஜென்டலாக சர்க்குலர் மோஷன்லேயே க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஆகுறது தெரியும். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடணும். தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற அந்த டர்ட்ஸ் எல்லாத்தையும் நேச்சுரலாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும். அடுத்ததாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை நிறைய பேர் மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தடு நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது. நம்ம காசு கொடுத்து அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி மேக்கப்பும் பண்ணுவோம். அதே காசு கொடுத்து நம்ம திரும்ப அந்த மேக்கப்பை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த தேங்காய் எண்ணெய்ன்றது போது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து இது டேமேஜ் பண்ணாது. சில டைம் சில மேக்கப் ரிமூவர் இந்த கடையில் வாங்கின மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். பட் தேங்காய் எண்ணெய்க்கு நேச்சுரலான ப்ராடக்ட்ன்றதுனால அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து திரும்ப நம்ம அது கொஞ்சம் வார்மாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு தின் லேயராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப டஃப்பான ஐ மேக்கப் அந்த மஸ்கராலாம் அழிக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து கடையில் உள்ளதை விட தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் ஒரு 10 or 15 செகண்ட்ஸ் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் பேடோ இல்லைனா ஒரு டவலோ வச்சு நீங்கள் அதை வைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோயிங் அந்த கிளென்சிங் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெயை நீங்கள் இப்படி மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் ப்ரஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மெல்ட் பண்ணது, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆன்டிபாக்டீரியல் சோப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மேக்கப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே அது மேலே வச்சிடணும். நம்ம வந்து ஃபுல் ப்ரஷ்ஷையும் தேங்காய் எண்ணெய்க்குள்ளே முக்காமல் ஜஸ்ட் வந்து அந்த ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரிசில்ஸ் எண்டிங் இருக்கு இல்லையா, அது அதாவது இந்த ஹேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அது அதில் பட வேண்டாம். ஏன்னா ப்ரஷ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது படாமல் ஜஸ்ட் அந்த பிரிசில்ஸோட டிப் இருக்கு இல்லையா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடம், அதை வந்து இந்த ஆயில் அப்படியே படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ட்ரை டவல் இல்லை பேப்பர் டவல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ்லேயே நீங்கள் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் ப்ரஷஸை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அகைன் இதுக்குமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராடக்ட் தான் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்மளோட லிப் ஸ்க்ரப்பு. ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது வந்து லிப்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அங்கேயுமே அகைன் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின்ஸை எடுக்க தான் நம்மளுக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம டே ஃபுல்லாகவுமே நம்மளோட லிப்ஸ் வந்து அப்படியே சாப்டாக அப்படியே கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சுகர், ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க.
ஸோ எப்போ நீங்கள் வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பீ சைஸ் போர்ஷன் எடுத்து நீங்கள் அப்படியே லிப்ஸில் வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனாலும் கழுவிக்கலாம், இல்லை அதை சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரு இதுதான், எடிபிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லிப் பாம்மே பண்ணலாம். ஸோ லிப் பாம்க்கு வந்து அகைன் நம்ம தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் பீஸ் வேக்ஸ். ஸோ பீஸ் வேக்ஸ்லாம் நம்மளுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. ஸோ அதையும் இதையும் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ராசஸாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வைக்கணும். அதில் நம்ம இந்த பீஸ் வேக்ஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி நீங்கள் அகைன் ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் லிப்ஸுமே நல்ல சப்பிளாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் லிப் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பேஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸுக்கு எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாடிக்கு எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் எப்படிலாம் என்ன விதத்தில் என்ன ப்ராடக்ட்டுக்கெலாம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். தேங்காய் எண்ணெய் வச்சு எப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஒரு 10 டேபிள் ஸ்பூன், தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எப்சம் சால்ட் இது வந்து ஒரு 1/4 கப்பு, எசென்ஷியல் ஆயில் ஆப்ஷனல் ஏதாச்சும் ஒரு 10 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 இல்லை 2 நாளைக்கு நீங்கள் இந்த பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி குளிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பாத் டப்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் பாத் டப்பில் போய் குளிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாத் டப் போயிட்டு நல்லா இந்த ஸ்க்ரப் எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாகவுமே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மொத்தத்திலேயே ஒரு 2 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ஹாட் பாத் எடுப்பீங்களா அந்த மாதிரி ஒரு பாத் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல சூப்பரான டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வாரத்தில் 2 நாள்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்தியான இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம நார்மலாகவே டெய்லி குளிப்போம் இல்லையா, அந்த குளிக்கிற டைமில் கூட நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி தேங்காய் எண்ணெய், இப்போ எங்கள் அப்பா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தான் பழக்கம் அது. ஸோ அவங்க ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அதாவது நம்ம வெறும் சோப் போட்டு குளிக்கிறவங்களுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சோப் போட்டு குளிக்கிறவங்களுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அவங்களுக்குலாம் வந்து ஏஜிங் வந்து கொஞ்சம் அப்படியே டிலே ஆகுறது நான் கண்கூடவே பார்த்துருக்கேன். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன். ஸோ இதுதான் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்ம கொலாஜன் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க நம்மளுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் டிலே ஆகும். ஸோ இந்த கொலாஜன் நம்ம பாடியில் நேச்சுரலாகவே நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஸ்கின்ல படும்போது அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு தாராளமாக போதும் ஒரு ஹோல் பாடிக்கு கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அது வார்மாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் பாடி ஃபுல்லாகவுமே நீங்கள் ஒரு பார்ட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அது கொஞ்சம் அப்படியே சூடு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பாத் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். இதுவுமே நம்மளோட ஸ்கின் வந்து சூப்பராக வச்சுருக்கோம். ரொம்ப ட்ரையான ஸ்கின் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை டெய்லி பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அடுத்ததாக வந்து போஸ்ட் ஜிம் பாடி ஆயில். ஸோ பாடி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சு முடிச்சிட்ட பிறகு மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக ஆயிலாக யூஸ் பண்ணுறது. ஸோ போஸ்ட் ஜிம் அப்படின்ற போது நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசில்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பெயின் இருக்கும், ஒரு சோராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹாட் பாத் எடுத்துட்ட பிறகு ஒரு 20 கிராம்ஸ் தேங்காய் எண்ணெயில் ஒரு 10 ட்ராப்ஸ் வந்து யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. குளிச்சு முடிச்சுட்டு இதை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பாடியில் எப்படி மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஆயிலை நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் படுத்துக்க போயிட்டீங்க, இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சு உங்களுக்கு பாடி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக ஒரு பாடி பட்டர் எப்படி கோகோனட் ஆயில் வச்சு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கோகோனட் ஆயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், ஷீ பட்டர் இருக்குல்ல அது ஒரு 9 டேபிள் ஸ்பூன். இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணிட்ட பிறகு அதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது கொஞ்சம் அப்படியே சாலிடிஃபை ஆகும், கொஞ்சம் லைட்டாக ஒயிட் ஆகும். அதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் பிளெண்டர் அதை வச்சு நல்லா விப் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வந்து கேக்குக்கு ஐசிங்
பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா விப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பாடி பட்டரை நீங்கள் மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மாய்ஸ்சரைசராக நம்ம என்ன சொன்னோம், வெறும் கோகோனட் ஆயில் எடுத்து தடவிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேருக்கு அப்படி ஆயிலாக எடுத்து தடவுறது பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடி பட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுக்கு ஒரு க்ரீம் போட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கும், ஸ்கின்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் வந்து நம்மளோட கோகோனட் ஆயில் எப்படி வந்து ஷேவிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பெருசாக கலக்க வேண்டிய வேலை கூட கிடையாது. ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நீங்கள் வந்து எந்த இடத்துல ஹேர் ரிமூவ் பண்ண போறீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணிக்கிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேசர் வச்சு நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் சென்சிட்டிவான இருக்கிற அந்த அண்டர் ஆர்ம்ஸில் கூட நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி க்ளோஸ் ஷேவ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாகவும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து ஷேவிங் க்ரீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது தான் நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸில். அப்படின்ற போது இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட் எஃபெக்ட் எல்லாமே பிடிக்க தான் செய்யும். அடுத்ததா தேங்காய் எண்ணெய் மாம் அண்ட் பேபிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கெமிக்கல்ஸ் வந்து மாம் அண்ட் பேபிஸ் வந்து அந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் இல்லை போஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பார்ப்போம். யாராக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம்னு ஒன்று போடுவோம் நம்ம. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ்லாம் கிடைக்க தான் செய்யும். பட் அதை தவிர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ஷீ பட்டர், இது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வேணும்னா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 ட்ராப்ஸ் நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி அதாவது டெலிவரிக்கு முன்னாடியும் இந்த ஆயிலை நீங்கள் வந்து அந்த பேபி பம்பில் தடவி வரலாம். அதே மாதிரி ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னன்சிக்குமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறதுக்கு நீங்கள் அதை தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஏன்னா சொன்னேன் இல்லையா, நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் போகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாஜ் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் நிறைய கடையில் என்னென்னமோ ஆயிலெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதனோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஆர்கானிக்கான ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி அதையே நம்மளுக்கு பேபிக்கு தேய்ச்சி விடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அடுத்து குழந்தைக்கு வந்து நம்மளுக்கு அந்த ரேஷஸ்லாம் வரும், அந்த நாப்பி ரேஷஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணி இல்லை வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின் வந்து அந்த பட்டுலாம் வந்து அப்படியே பிங்கிஷாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அகெயின் அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து ஒரு ரேஷ் க்ரீம் தான் போடணுன்ட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் லைட்டாக அங்கே தடவி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் அப்படியே நார்மலாக ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த குழந்தைங்க வந்து படுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கம் வந்து ஒரு அந்த கிராடல் கேப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மட்டும் முடி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம எப்படி இருந்தாலும் பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணும்போது நம்ம தலைக்கும் மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஒரு குளியல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிராடல் கேப் அந்த அதுவுமே ட்ரீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பேபி அண்ட் மாம்க்கு. அடுத்ததா தேங்காய் எண்ணெய் எப்படி நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஸ்க்ரப். நம்ம பாடி ஸ்க்ரப் பார்த்தோம், பட் பாடி ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் அங்கே பாடியில் இருக்கிற ஸ்கின் வேற, பட் ஃபுட் நம்ம கால் பாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தனியாக வேற ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 கப் அளவுக்கு, சால்ட் அதாவது ஹிமாலயன் சால்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு 3/4 கப்பு, எசென்ஷியல் ஆயில் ஒரு 15 to 20 ட்ராப்ஸ். இது வந்து நல்லா ஒரு மாசத்துக்கு தாராளமாக வரும், அதுக்கு மேலேயே வரும். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வந்து குளிக்க போறீங்களோ அப்போ வந்து நீங்கள் காலில் இந்த ஸ்க்ரப்பை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். இது நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் கூட பண்ணிக்கலாம். உங்கள் கால் எந்த கண்டிஷனில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே அகைன் நம்மளோட கால் பாதத்தை நல்லா அந்த ஹார்டான ஸ்கின்னெல்லாம் அப்படியே சாஃப்டன் பண்ணி நல்லா பூ மாதிரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து
அகைன் நம்ம வந்து இதை கியூட்டிக்கல் க்ரீம்னு சொல்லுவாங்க, அதாவது நகத்துக்கு போடுற அந்த க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அது வந்து யூஸ் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஹாட் வாட்டர்ல நம்ம கையை வச்சிருக்கோம், பாத்திரம் தேய்க்கிறோம், நம்மளோட நகங்கள் வந்து சிப் ஆகும், உடையும், அப்படியே ஒரு மாதிரி பார்க்க சம்டைம்ஸ் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயவே நீங்க அகைன் நீங்க ஒரு நல்ல ஒரு கியூட்டிக்கல் க்ரீமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஹனி ஒரு டீஸ்பூன், ஆப்பிள் சிடார் விnegar இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹேண்ட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த கியூட்டிக்கல் க்ரீமை நீங்க நகத்துல போட்டு அப்படியே இப்படி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க, டெய்லியுமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சில பேருக்கு வந்து டிஸ்கலர்டு நெயில்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து அப்படியே ஏதாச்சும் சைட்ல இந்த 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 சைட்ல எல்லாம் கூட சில டைம்ஸ் வந்து ஒரு புண்ணு மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு இது, ஏன்னா நம்ம ஆப்பிள் சிடார் வினிகர்லாம் போட்டுக்கோலையா, ஸோ அதெல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் கூட கில் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் இதை வந்து டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட நெயில்ஸ், உங்களோட நகங்கள் கூடமே பார்க்கறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். அடுத்ததா நம்ம தேங்காய் எண்ணெய் ஓரல் ஹெல்த்துக்கு, நம்மளோட பற்களுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டீத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீத் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அகைன் வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் அடிக்கடி பண்றோம்னா ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் தான், தேவையில்லாம ஒரு எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண மாதிரியான ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லி நம்ம வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கோகனட் ஆயில் அண்ட் இந்த பேக்கிங் பவுடர் தான் வந்து அதாவது பேக்கிங் சோடா இதுதான் வந்து உங்களுக்கு டூத் பேஸ்ட்டாக யூஸ் ஆக போகுது. ஸோ ப்ரஷ்ல அதை போட்டுட்டு நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனி அண்ட் ஒயிட்டான ஒரு டீத்து வரதுக்கு நிறையாவே உங்களுக்கு சான்சஸ். ஸோ கெமிக்கல் இல்லாத இந்த டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் ஒரு மாதம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங், இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஓரல் ஹைஜீனுக்கு உள்ள ஒரு மெத்தட் தான் இது. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்லேயே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வாயில் வச்சுக்கோங்க. வாயில் வச்சுட்டு நல்லா அப்படியே வந்து நம்ம கார்கிள் கார்கிள் கூட கிடையாது, அந்த ஸ்விஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே பல்லுக்கு இடையில, அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கமும் அந்த தேங்காய் எண்ணெய் படுற மாதிரி இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரல் ஹைஜீனுமே இருக்கும், அதே சமயம் நம்மளோட ஜாஸு இதெல்லாம் கூடமே ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட் வெறும் ஓரல் ஹைஜீனுக்கு மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கோ, அப்புறம் பிளாட்டிங் பிரச்சனை, காலையில் நிறைய பேர் பிளாட்டிங்கில் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குலாம் கூடமே இந்த வந்து ஆயில் புல்லிங் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம ஹேருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் இதை யூஸ் பண்றது தான் இது. ஆனால் இந்த மெத்தட் நான் சொல்ற மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க, இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து ஜஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய் டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம வெளியே போகிறோம், வெளியே போகும்போது அந்த பொல்யூஷன், ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம திரும்ப நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் வந்து தங்குறதுக்கு ஒரு ஃபேக்டராகவே இருக்கும் நம்மளுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து இதை மாதிரி பண்ணாமல் இப்போ நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த மெத்தடை பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. வார்ம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்கேல்ப்ல படுற மாதிரி, நம்ம ஜஸ்ட் இங்கெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அங்கே போடுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு காட்டன் பால் வச்சு அப்படியே நீங்கள் பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் கூட தடவிக்கலாம். ஸோ இது வந்து வார்ம் எண்ணெய் வைக்கிறது நல்லது, ஏன்னா வந்து நம்ம ஸ்கேல்ப்ல டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகும், நம்மளோட ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஸோ இதுக்கு மேலே ஒரு டவல் எடுத்துக்கோங்க, நம்ம ஹேரை வந்து கவர் பண்ணுற மாதிரி, ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு டவல். ஸோ அதை வந்து நீங்கள் வெட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
ஸோ மைக்ரோவேவ் இல்லாதவங்க நீங்கள் ஒரு குக்கரில் எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அந்த ஹாட் டவலை நீங்கள் ரேப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் வந்து திடீர்னு நிறைய கொட்டும், காரணமே தெரியாமல், இல்லை கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் இதை வந்து வாரத்தில் 2 வாட்டி பண்ணி பாருங்க. இந்த ஹாட் டவல் ட்ரீட்மெண்ட்வாங்க. இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபால்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் நம்மளோட ஸ்கின் கேருக்கு, பாடி கேருக்குலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.